ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆம் தங்கமே, 3/3/24க்குள் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும். நீ என்னிடம் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனைத்தும் நிறைவேறத் தொடங்கிவிடும். இனி நிம்மதியோடு வாழப்போகிறாய். இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். கவலைப்படாதே. உன்னோட வாழ்க்கையில் அதிசயம் தானாகவே நிகழப்போகிறது. உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கப் போகுது. எதுவுமே நடக்கவில்லை என்று மட்டும் நினைக்காதே. அதிசயம் நடக்கப் போகிறது. அதை நீ கண்குளிர பார்த்து ஆச்சரியப்பட போகிறாய், ஆனந்தப்பட போகிறாய். இனி நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு மட்டும் இரு. நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு நற்செய்தி உன் காதில் விழப்போகிறது. மன அழுத்தமெல்லாம் அதனால் குறைந்து விடப் போகிறது. கவலை கொள்ளாதே, கலங்காதே. உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறேன். அழுது புலம்பியது எல்லாம் போதும் தங்கமே. எழுந்திரு. உன் பிரார்த்தனை நிறைவேறியது. உனக்கு வரும் ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்பட போகிறாய். என் உலகமே சாயி, எல்லாம் சாயி என்று என் பிள்ளைகள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது கஷ்டத்தை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்க விடமாட்டேன். அள்ளி தர உன் அப்பா நான் இருக்கும்போது பயந்து பயந்து வாழாதே. யாரிடமும் கெஞ்சி கொண்டும் வாழாதே. உன்னுடைய பல நாள் சோகத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்லணும் தங்கமே. இப்போது அது இருந்தாலும் அது உனக்கு முடியாதது போல் இருக்கும் என்று இருக்கும் போல் தான் தெரியும். அது உனக்கு முடிந்து விட்டது. எப்படின்னு நீ கேட்கலாம். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல், ஆனந்தம் கிடைக்கப் போகிறது. நீ சோகத்தை கடந்து வந்தது சாதாரண விஷயம் அல்ல. நிறைய கஷ்டம். பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியுள்ளார்கள், பிறர் உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தியுள்ளார்கள். நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்து விட்டாயே. உன் பொறுமை, உன் நிதானம், உன் செயல், உன்னுடைய ஈடுபாடு என்னை பூரிக்க வைத்து விட்டது. உன் நம்பிக்கை என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. உண்மையிலேயே உன்னை பாராட்டத்தான் செய்யணும். பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று ஓடி ஒளிவார்கள், மனம் தளர்வார்கள், இழந்து போய் விடுவார்கள், இடிந்து போய் விடுவார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. நிதானமாக செயல்பட்டாய். யாருக்கும் தெரியாமல் அழுதாலும் அடுத்து என்ன செய்யணும்ன்ற அசையாத நம்பிக்கையோடு எழுந்தாய். காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் உன் சாயப்பா நான் நிறைவேற்றி வைத்து விடுவேன். அதுதான் 3/3/24. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. மகிழ்ச்சியாக வாழும் எல்லோருடைய வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கை தான். இக்கட்டான சூழ்நிலைகள் உன்னுடைய சுற்றம் நட்பும் உன்னை தேடி ஒரு தீர்வு நாடி வருகிறார்கள் என்றால் நீ அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை தேடி வருகிறார்கள் என்ற அது சாதாரண விஷயமா? அவர்களுக்கு உன்னால் பிரதிபலன் பார்க்காமல் தீர்வு சொல்வதன் மூலம் உதவி செய்ய முடிகிறது என்றால் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். செய்துவிடு. அவர்களுக்கு உதவி மனதார செய்துவிடு. ஆம் செல்லமே, உனது வாழ்க்கையை நீதான் வாழணும். உன்னுடைய வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் நீ மட்டுமே. உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும், உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது மிக மிக அவசியம். எதிர்வரும் தடைகளை தகர்க்க உண்மைதான நம்பிக்கை மிக மிக அவசியம். எந்த ஒரு சூழலிலும் எதிர்வரும் எந்த தடைகளை எதிர்கொள்ள தயங்குவதற்கு காரணம் என்னால் இதை எதிர்கொள்ள முடியுமா என்கிற பயம்தான். நீ முதலில் உணர வேண்டியது பயம் என்பது ஒரு மாயை என்பதைத்தான்.
இது உன் மனது ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சி மட்டும்தான். நீ செய்யும் காரியத்தில் நேர்மையோடு நடந்து கொள்ளும்போது அங்கு பயத்திற்கு இடமே இல்லையே. ஆக மொத்தத்தில் உன்னிடம் இருந்து களைய வேண்டியது தேவையற்ற பயத்தை மட்டும்தான் தங்கமே. உன்னை மீறிய சக்தியே உன்னை இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. யோசித்துப்பார், கவனித்துப்பார். நீ வாழும் வாழ்க்கையை எளிமையாக வாழ பழகிக் கொள்ளும் போது அதிக எதிர்பார்ப்புகளை தவிர்த்துக்கொள் முடியும். அப்போது உன்னுடைய காரியத்தில் சரியான கவனத்தை உன்னால் செலுத்த முடியும். ஒரு காரியத்தில் கவனம் செலுத்த முடிந்தால் நீ நிகழ்காலத்தில் வாழ்வதாக அர்த்தம். அங்கு அந்த எந்த தவறுக்கும் இடமே இல்லை, பிரச்சனைக்கும் இடமில்லை. ஏன்னா ஒவ்வொருவருக்குமான வாழ்க்கை பாதை வேறு வேறு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உனது வாழ்க்கையின் வெற்றி அமையது. உண்மைதானே? நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? உனது எண்ணங்கள், உனது உணர்ச்சிகள், உன்னுடைய செயல்பாடுகள். தங்கமே, நீ ஒவ்வொரு நாளை துவங்கும் போதும் சிறப்பான சிந்தனைகளோடு தொடங்கு. நேற்றைய நாளின் கவலைகளோடு தொடங்காதே. நேற்று விட இன்று சிறப்பாக இருக்கும் நம்பு. இப்படி நம்பினால் நாளைய வாழ்வு மிகச் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடங்கி விடுவாய் தங்கமே. பனியைப் போல உன் மனதை மூடிக்கொண்டு வாட்டிக்கொண்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி சூரியனை கண்டு விலகுவது போல உன்னிடம் இருந்து விலகப் போகிறது. உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உன்னை மூழ்கடித்து உன்னை நீயாகவே நகரவிடாமல் செய்துவிட்டது. நீ யாரோ எவரோ போல நடந்து கொண்டிருந்தாய். ஏனோ தானோ என்ற உன் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. கவலைப்படாதே. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய். சூரியன் பிரகாசம் வந்து பனித்துளிகள் எல்லாம் கரைத்து ஒளி பொருந்திய கதிர்களால் பனித்துளிகளை எல்லாம் கரைத்து ஒளி பொருந்திய கதிர்களால் அவற்றை விலக்கிவிட்டு பிரகாசத்தில் இந்த உலகிற்கு தருவது போல உன் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கிவிட்டு நிம்மதியானது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைத்து தரப்போகிறேன். நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவாகவே மாறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் எத்தனை இன்பங்களை அனுபவிக்க நினைக்கின்றாயோ அவ்வளவையும் அனுபவிக்கப் போகிறாய். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. உன் சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. சோதனையை தாண்டி தாண்டி உன் மனம் இப்போது பக்குவப்பட்டு உள்ளது. யார் கோபப்படுத்தினாலும் இப்போது நீ கோபப்படுவதில்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய். உன் மனநிலையில் 1000 துறவிகள் அடைந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டாய். பக்குவத்தை கடவுள் உனக்கு கொடுத்து விட்டார். பல 100,000 தவம் செய்த பலனை நீ அடைந்து விட்டாய். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் சரிசமமாக கலந்தேதானே இருக்கும். அதையெல்லாம் நினைத்து கொண்டு துவண்டு விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து நினைத்து அழாதே. அழுது அழுது எதுவும் நடக்கப் போவதில்லை. நடப்பது நடந்து கொண்டேதான் இருக்கும். இதில் எந்த மாற்றம் இல்லை. அந்த நேரத்தில் உன் எதிர்காலத்தை நினைத்து சற்று யோசித்துப்பார். அந்த சிந்தனை தான், இந்த யோசனை தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நிச்சயம் நீ மேம்பட்டு விடுவாய். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.